அண்ட் சவுண்ட் லெவலிங் தான் இந்த படத்தில் எனக்கு இந்த ரீமாஸ்டரிங்ல எனக்கு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா திடீர்னு ஒரு இடத்துல ஏறுது, திடீர்னு ஒரு இடத்துல இறங்குது, திடீர்னு சவுண்ட் எஃபெக்ட் ஜாஸ்தியாக வருது. இதனால என்னால் ராஜாவுடைய ரீரிகார்டிங்கை ஒழுங்காக என்ஜாய் பண்ணவே முடியல, கவனிக்கவே முடியல. ஆனால் இந்த படத்தில் 2 பாட்டு இருக்குது, 2 பாட்டு தான் இருக்குது இந்த படத்தில். அந்த 2 பாட்டோடைய மிக்சிங்குமே இந்த ரீமாஸ்டரிங்கில் செம்மையாக அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஆட்டமா தேரோட்டமா பாட்டு செம்ம வைபு. இந்த ஒரு பாட்டுக்காகவே இந்த படத்தை ரீவிசிட் பண்ணலான்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்ன ஒரு காம்போசிஷன்! அதுவும் அந்த பாட்டில் அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூட் வரும். அந்த இன்டர்வியூடுக்கு முன்னாடி விஷுவல் ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒரு ஐடியா. அதாவது ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், ஒவ்வொரு டார்ச்சாக ஆன் ஆகிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருக்கலாம். ஆனால் பெரிய ஸ்க்ரீனில் அந்த ஷார்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்ததுப்பா, அவ்வளோ இமேஜின் பண்ணி செம்மையாக எடுத்திருக்காங்க அந்த காலத்துலேயே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் படத்தோட ஹீரோ நம்ம கேப்டன் விஜயகாந்தை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. செம்ம எனர்ஜெட்டிக்கா, எவ்வளோ எஃபிஷியண்டா சண்டை போறாரு. இத்தனைக்கும் அப்படியே பயங்கரமா 6 பேக்ஸ், அவர் உடம்ப காட்டுற மாதிரிலாம் ஃப்ளெக்ஸ் பண்ற மாதிரிலாம் இதுவே கிடையாது. ஆனா அவரால் சண்டை போட முடியுதுன்னு நம்மளால நம்ப முடியுது. அவ்வளோ எஃபிஷியண்டா சூப்பரா சண்டை போறாரு. விவேக் வந்து ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, இல்லை ரைட் லெக் செவுத்துல வச்சு லெஃப்ட் லெக்கால சொல்லிட்டு அடிப்பாருன்னு. அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு அடிக்கிற ஷார்ட்ஸ் இந்த படத்துல இருக்கு. மேபி இந்த படத்தை பார்த்து தான் அவர் டயலாக் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன்.